Hello my dear students, இந்த வீடியோவில் CBSE Grid 10 Max Chapter 3 Exercise 3.2ல இருக்க Question number 1 அதில் இருக்க 4, 5, 6 ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ 4th ப்ராப்ளம் இது வந்து ஃபுல்லாக டெசிமலில் இருக்குது. 0.2x 0.3y equal to 1.3 0.4x plus 0.5y equal to 2.3. ஸோ ஈக்குவேஷன் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னால ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2. இது எல்லாமே டெசிமலில் இருக்குது. டெசிமல் வந்து அது 1 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், மல்டிபிள் பை 10 பண்ணலாமா? ஸோ மல்டிப்ளையிங் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 பை 10. கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக்ஷனில் இருக்குது 2/10. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 10 இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளிப்போம், ஓகேவா? டாட் வைக்கணும். அப்போது 0.2 கிடைக்குமா? அதே தான் 2 நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ 2 வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துருக்கோம் டெசிமல்னு பார்த்தீங்கன்னா 0.2 × 10 பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 2.0. ஸோ அதுதான் நம்ம 2ன்னு எழுதுவோம். அங்கே இதே மாதிரி தான் இப்போ வந்து 0.2 இருக்குது, டெசிமலில் இருக்குது. அதை நம்ம நார்மல் ஹோல் நம்பருக்கு எழுதணும்னா என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பை 10. ஏன்னா ஒரு டிஜிட் தள்ளி மட்டும் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அதை தான் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் பை 10 சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் பண்ணால் உங்களுக்கு நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் டெசிமல் பிளேசஸ் இல்லாமல் ஒரு ஹோல் நம்பரில் நேச்சுரல் நம்பர்ஸில் கிடச்சிச்சு. 2x + 3y = 13, 4x + 5y = 23. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். எப்படினாலும் நமக்கு வந்து ஃப்ராக்ஷனில் தான் ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா வந்து 1x 1y எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம என்ன எழுதலாம்? 2x + 3y = 13. 2x மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, மீதி எல்லாமே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஏன்னா எக்ஸ்க்கு டேர்ம் வர மாதிரி 13 - 3y. ஏன்னா +3y அந்த பக்கம் போச்சுன்னா -3y. அப்புறம் நெக்ஸ்ட் x = 13 - 3y /2. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது 2 × x அது ஆப்போசிட் சைடு வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ அதனால் தான் /2. இப்போது இந்த எக்ஸ்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இன் ஈக்குவேஷன் 2. ஏன்னா ஈக்குவேஷன் 1 வந்து கண்டுபிடிச்சிருக்கிறத ஈக்குவேஷன் 2ல் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதணும். ஈக்குவேஷன் 2 எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 4x + 5y = 23. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அதை ரீப்ளேஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணணும். எந்த வேலையை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? 13 - 3y/2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இது வந்து 4 மேலே வந்து நியூமரேட்டரில் 4 கீழே வந்து 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிடலாம். 2 இது வந்து 4 வந்து 2 டைம்ஸில் போகுமா, அதனால் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு ஃப்ராக்ஷன் இல்லாமல். சம்டைம்ஸ் வந்து கேன்சல் ஆகலைன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா எடுத்து பண்ணிக்கலாம். இப்போது 2 × 13 - 3y + 5y = 23 இருக்கா? இப்போது 2 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 26 - 2 × 3 வந்து என்னது 6 மைனஸ் இருக்குனால -6y + 5y = 23. நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு, நான் கான்ஸ்டன்ட்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்துருங்க. வேரியபிள்ஸ்லாம் என்னது -6y + 5y இருக்கா, -1y வரும். ஏன்னா வந்துட்டு கிரேட்டர் வேல்யூ சைனு, அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணணும். அதனால் தான் சப்ராக்ட் பண்ணிட்டு -1y வந்திருக்கு. இங்கே 23 இருக்குது. இங்கே +26 வந்து அந்த சைட் ஆப்போசிட் சைட் போகும்போது -26 ஆயிடுதா, அதனால் அதையும் சப்ராக்ட் தான் பண்ணணும். ஏன்னா வந்து 23 - 26 ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது, சப்ராக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கிரேட்டர் வேல்யூ சைன் போடும்போது -3 ஆயிடுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் -1y = -3 இருக்கா, மைனஸ் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் y = 3. y = நேச்சுரல் நமக்கு வந்து ஏன்னா 1 இருக்கிறனால நம்ம கீழே கொண்டு போகணும் அவசியம் கிடையாது, 1 தானே இருக்குது. ஸோ y = 3 அது போட்டாலே போதும். ஒரு வேரியபிள் கிடச்சிடுச்சு y = 3ன்ட்டு. அதை நம்ம வந்து ரெண்டு ஈக்குவேஷன்லாம் எதுலனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எந்த ஈக்குவேஷன்னாலும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். சப்ஸ்டிடியூட்டிங் y = 3 இன் ஈக்குவேஷன் 1. இதில் நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 2x + 3y = 13 ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கோங்க. 2x + 3y = 13 எழுதியாச்சா? இப்போ 2x + 3 × y இருக்கிறது என்ன எழுதணும், அந்த 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2x + 3 3s are என்னது 9 = 13, ஓகேவா? அதான் 2x + 9 = 13. 2x = கான்ஸ்டன்ட்டில் அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. +9 அந்த பக்கம் போகும்போது -9 ஆயிடுச்சு. 13 - 9 வந்து என்னது 4. 2x = 4, x = 4/2 வருமா? ஏன்னா 2 வந்து டிவைடில் ஆயிரும் ஆப்போசிட் சைடில் வரும்போது. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், கேன்சல் பண்ணால் x = 2 கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு x வந்து 2, y வந்து 3. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆன்சர் சொல்யூஷன் போட்டு எடுத்து எழுதிருங்க நீட்டாக. இந்த செக்ஷனில் ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது. 6 சம்ஸ் இருக்குது. ஒன்று ஒவ்வொரு மாடலில் இருக்குது. ஒன்று டெசிமல், ஒன்று ஃப்ராக்ஷன்ஸ், ஒன்று வந்து இப்போது நம்ம ஸ்கொயர் ரூட்ஸ் வச்சு பார்க்க போகிறோம்.
Question number 5, root 2x plus root 3y equal to 0, root 3x minus root 2y equal to 0. ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் எழுதியாச்சு. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஒரு வேரியபிளுக்கு எல்லாமே ஈக்குவேட் பண்ணி root 2x plus root 3y equal to 0, root 2x equal to plus root 3y வந்து ஆப்போசிட் சைட் போகும்போது minus root 3y ஆயிடுது. ஸோ தட் x equal to minus root 3y divided by 2. ரூட் 2 ஏன்னா வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, ரூட் 2 இன்ட்டு எக்ஸ், எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ஆப்போசிட் சைட் கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, ஆப்போசிட் சைட் வரும்போது டிவிஷனில் ஆயிரும். அதனால தான் -3 ரூட் 3 y by root 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்ஸ்டிடியூட்டிங் எக்ஸ் வேல்யூ இன் ஈக்குவேஷன் 2. ஸோ எக்ஸ் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து ஒரு டேர்மை கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸுக்கான வேரியபிள், அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எங்கே ஈக்குவேஷன் 2ல். ஈக்குவேஷன் 2 எது? root 3x minus root 2y equal to 0. ஸோ அதை root 3 இன்ட்டு அந்த எக்ஸ் இருக்க இடத்துல அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் root 3y divided by root 2 மைனஸ் அதுக்கப்புறம் என்னது ஈக்குவேஷனில் இருக்குது பாருங்கள், -2y equal to 0. ஸ்டெப்பில் பாருங்கள் எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து மேலே வந்து root 3 தான் இருக்குது, கீழே வந்து root 2 இருக்குது, கேன்சல் ஆகாது. அதனால் என்ன பண்ணிடணும், root 2 வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும், ஒன் சைடு வந்து root 2 இருக்குது, ஒன் சைடில் வந்து ஒன்றுமே இல்லை, அதனால் வந்து 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே root 2 இருக்குனால root 2ஆல் எல்லா இடத்துலையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் 1 into root 2, மேலே அதேமாதிரி root 2 into root 2 பண்ணிக்கணுமா? இப்போ பாருங்கள் மேலே வந்து பாருங்கள் root 3 into root 3, 2 டைம்ஸ் root 3 இருந்துச்சுன்னா அது வந்து 1 time 3ஆக எழுதிக்கலாம் நேச்சுரல் நம்பராக. ஸோ 3y வரும், -3y divided by root 2 மைனஸ் root 2 into root 2 வந்து என்னது? அதே மாதிரி தான் 2 தான் வரும். 2 வாட்டி root 2 into root 2 அது மாதிரி இருந்துச்சுன்னா, மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா 1 டைம் வந்து நம்ம வந்து நேச்சுரல் நம்பராக எடுத்து எழுதிடலாம், ஸ்கொயர் ரூட்டில் இல்லாமல். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு -root 2 வந்து ஹோலாக எழுதிட்டு மேலே நியூமரேட்டரில் வந்து -3y -2y equal to 0 இருக்கா. கீழே இருக்க அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்குது பார்த்தீங்களா, டினாமினேட்டர், அது ஆப்போசிட் சைடில் வந்துடும். ஆப்போசிட் சைடில் வரும்போது 0 into root 2 0 ஆயிரும். அதுக்கப்புறம் -3 -2 வந்து என்னது? -5y இருக்கும். -5y equal to 0, y equal to 0 divided by -5. ஓகேவா? ஸோ y equal to 0 by -5, 0 by any number 0 தான். ஸோ y equal to 0. ஸோ yயோட வேல்யூ 0 கிடச்சிச்சா, நம்ம கிடச்ச வேல்யூவை நம்ம என்ன நெக்ஸ்ட்டு ஏதாவது ஈக்குவேஷனில், 2 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சப்ஸ்டிடியூட்டிங் y equal to 0 in equation 2. ஓகேவா? எந்த ஈக்குவேஷன்லனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம இப்போ ஈக்குவேஷன் 2 எடுத்திருக்கோம். ஈக்குவேஷன் 2 பாருங்கள், root 3x minus root 2y equal to 0. root 3x minus root 2 into yயோட வேல்யூ என்னது? 0 equal to 0. அப்புறம் root 3x minus root 2 into 0 0 தான். ஏன்னா எனிதிங் மல்டிபிள் பை 0 தான். root 3x equal to 0. root 3x வந்து ஆப்போசிட் சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்க டிவிஷனில் ஆயிடுது. ஸோ x equal to 0 by root 3 0 தான். ஏன்னா எனிதிங் பை வேல்யூ 0 by எனிதிங் 0 தான். ஓகேவா? ஸோ x equal to 0. ஸோ ஃபைனலாக ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்னா, the value of x and y are 0. that is x equal to 0, y equal to 0. ஸோ ஸ்டேட்மெண்ட் எழுதி கிளியராக நீட்டாக எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் 1ல் 6th ப்ராப்ளம். இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது ஆனால் பார்க்க தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தெரியும், பட் ரொம்ப ஈஸி. எல்சிஎம் எடுக்க தெரியணும், அவ்வளோதான். எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சிட்டாலே எப்படி கேட்ட சம்ஸ்னாலும் மேனேஜ் பண்ணிடலாம். ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா எல்சிஎம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 3x by 2 minus 5y by 3 equal to -2. First equation, x by 3 plus y by 2 equal to 13 by 6. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷனுமே வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணி லீனியர் ஈக்குவேஷனுக்கு கொண்டு வரணும். ஈக்குவேஷன் 1 and 2 சொல்லிட்டு பிளெயின் ஈக்குவேஷனாக கொண்டு வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணவே முடியும். ஓகேவா? அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்தனா என்ன கிடைக்கிது? உங்களுக்கு 6 கிடைக்கிது. அதை நம்ம நார்மலாக தான் கீழே டினாமினேட்டர் 6 வந்துச்சுன்னா மேலே வந்து அதே வேல்யூவால் மல்டிபிள் பண்ணால் என்ன வருமோ அந்த வேல்யூவை போடணும். ஓகேவா? கீழே 2 இருக்குன்னா 2 கூட என்ன வேல்யூ பண்ணால்
6 கிடைக்கும். 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 கிடைக்கும். 2 × 3 6. அதே மாதிரி 3 × 2 6. ஸோ அப்போ கீழே என்ன வேல்யூ போடுறோமோ அதே வேல்யூவால் மேலேயும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 2 × 3 பண்ணுறதுனா இங்கே 3 × 3 பண்ணி 9 போட்டுக்கிறீங்க. இப்போ 3 × 2 பண்ணால் தான் உங்களுக்கு 6 கிடைக்கும். ஸோ அதே 2ஆல் மேலேயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 × 2 10 கிடச்சிருக்கு. ஸோ -10y = -2. ஓகேவா? அந்த 6 இருக்குது பார்த்தீங்களா? 6 வந்து ஆப்போசிட் சைடில் டினாமினேட்டரில் இருக்குல்ல, நம்ம நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் கொண்டு வந்துடணும். டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது மல்டிப்ளிகேஷனுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி இருக்கும்னா 9x - 10y = -12. ஏன்னா 6 × 12. இது வந்து இன்னும் நியூ ஈக்குவேஷன். ஓகேவா? நியூ ஈக்குவேஷன் 1. ஓகேவா? இதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? எக்ஸுக்கு வந்து நம்ம தனியாக டேர்ம் கண்டுபிடிச்சி வேரியபிளை தனியாக செப்பரேட் பண்ணுறோம். ஓகேவா? எக்ஸ் டேர்முக்கு மீதி எல்லாமே அந்த பக்கம் கொண்டு போயிடணும். 9x = -12 + 10y. ஏன்னா -10y அந்த ஆப்போசிட் சைடு வரும்போது +10y. தென் x = -12 + 10y / 9. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ டிவிஷனில் 9 வந்துருச்சு. ஸோ x = ஒரு வேல்யூ கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2வையும் இதே மாதிரி தான் சால்வ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லீனியர் ஈக்குவேஷனுக்கு கொண்டு வந்துடணும். ஸோ ஈக்குவேஷன் 1 பண்ணுற மாதிரியே தான் இதுலேயும் 3 and 2 தான் எல்சிஎம் கிடச்சிருக்கு. 3 and 2 எல்சிஎம் பண்ணால் உங்களுக்கு வந்து 3 × 2 6 கிடைக்குதா? அதே மாதிரி இங்கே கீழே டினோமேட்டர் 6 வரதுக்கு இங்கே 3 × என்ன வேல்யூவால் பண்ணால் 6 கிடைக்கும்? 2ஆல். அதே 2ஆல் மேலே நியூமரேட்டர்லேயும் பண்ணியிருக்கீங்க. இங்கே வந்து 2 இருக்குது, y/2 இருக்குது. ஸோ 2 × 3ஆல் பண்ணிங்கன்னா மேலே அதே வேல்யூவால் 3ஆல் பண்ணணும். ஸோ 3y கிடைக்கும். அதே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் /2 இருக்கா? ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக டினாமினேட்டரில் இங்கே வேல்யூ இருக்கனால இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2ஓட என்ன வேல்யூ போட்டால் 6 கிடைக்கும்? × 3. அப்போ அதே வேல்யூவால் மேலேயும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஈக்குவேஷன் வந்திருக்கு? 2x + 3y/6 = 13/6. 13/6 வந்து கொஸ்டின்லேயே இருக்குது. ஓகேவா? 13/2 கிடையாது, 13/6 அது ஆக்சுவலாக. 2x + 3y = 13. ஏன்னா 6 வந்து கேன்சல் ஆயிரும். டினாமினேட்டர் இருக்கனால எப்படினாலும் இது வந்து ஆப்போசிட் சைடு இந்த லெஃப்ட் சைடில் இருக்க 6 வந்து ரைட் சைடுக்கு போகும்போது, அதாவது 13 × 6/6 போட்டாலும் 6 அங்கே போய் கேன்சல் ஆனாலும் ஒன்று தான், இல்லை இங்கே வந்து கேன்சல் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் நியூ ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. 2x + 3y = 13. ஓகேவா? ஸோ ஃப்ராக்ஷன் இல்லாமல் எல்லாமே எடுத்து எழுதியாச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? சப்ஸ்டிடியூட்டிங் x = -12 + 10y/9 in equation 2. ஓகேவா? அந்த புது ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு கிடைச்ச நியூ ஈக்குவேஷன் இது 2x + 3y = 13 தான் உங்களுக்கு கிடைச்ச செகண்ட் நியூ ஈக்குவேஷன். அதாவது ஃப்ராக்ஷன் இல்லாமல் அதில் அந்த எக்ஸ் வேல்யூ என்னது அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 × அந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -12 + 10y / 9 + 3y = 13. அப்புறம் 2 வந்து உள்ள இந்த பேரன்தசிஸ்குள்ளே மல்டிபிள் பண்ணிடுங்க. நியூமரேட்டரில் மட்டும் தான் பண்ணணும், டினோமினேட்டரில் பண்ணக்கூடாது. டினோமினேட்டரில் வந்து வேல்யூ ஏதாவது இருக்குன்னா வந்து கேன்சல் தான் பண்ணணும், டிவைட் தான் பண்ணணும். நியூமரேட்டரில் வந்து மல்டிபிள் தான் பண்ணணும். ஸோ 2 × -12 -24 + 20y. அதுக்கப்புறம் என்னது கொஸ்டினில் இருக்க பாருங்கள், அந்த +3y = 13. அதுக்கப்புறம் இங்கே கீழே பாருங்கள் டினாமினேட்டரில் 9 இருக்குது. அப்புறம் ப்ளஸுக்கு அப்புறம் இருக்க வேல்யூவில் டினாமினேட்டர் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ 9 இருக்கு, இங்கே 1 இருக்கிறதுனால 9 × 9ஆல் தான் பண்ணணும். ஸோ கீழே 9ஆல் பண்ணால் மேலே 9ஆல் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் -24 + 20y + 27. இந்த 3 × 9 இருக்குல்ல, 3 9 சார் எனக்கு 27. ஸோ 27y / ஹோலாக வந்துட்டு 9 போட்டுக்கணும். ஏன்னா இப்போ வந்து எல்சிஎம் எடுத்தாச்சுல, ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து எடுத்தாச்சு. ஒன்று வந்து ஃப்ராக்ஷன் இருக்கும், ஒரு வந்து நேச்சுரல் நம்பரில் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்சிஎம் தான் எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வேரியபிள்ஸ்லாம் தனியாக ஆட் பண்ணுங்கள். 20 + 27 வந்து என்னது? 47y -24 அப்படியே எழுதிக்கோங்க = 13 × 9. ஏன்னா கீழே டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டரில் போகும்போது ஆப்போசிட் சைடில் 13 × மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 13 × 9 வந்து 117. நெக்ஸ்ட் 47y -24 = 117 வந்துருச்சா? இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு கான்ஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், -24 ஆப்போசிட் சைடு வரும்போது +24 ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து 47y இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒய்யை வச்சுட்டு வேரியபிள் அந்த நம்பர்ஸை இந்த பக்கம் கொண்டு வரணும். வெறும் அந்த ஒய்ன்ற வேரியபிள் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே அந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒய் வேல்யூ கிடைக்கும். ஸோ 141 ஆட் பண்ணால் 141 வருது, / இந்த 47 கொண்டு வந்திருக்கோம்ல. ஸோ ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்து 3 கிடைக்கும். ஏன்னா 47 × 3 வந்து என்னது? 141.
y ஈக்குவல் டு 3 கிடச்சிச்சில் அந்த வேல்யூவை வந்து இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம இங்கே x ஈக்குவல் டு -12 + 10y/9 கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த x ஈக்குவல் டு அதில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தா நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இல்லைனா நம்ம டிரைவ் பண்ணி இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பக்கம் கொண்டு போகணும், லெஃப்ட் ரைட் கொண்டு போகணும், அந்த பிரச்சனையே இருக்காது. டேரெக்டாக நம்ம ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ x ஈக்குவல் டு -12 + 10y/9 இருக்கா, -12 + 10 இன்ட்டு அந்த y இருக்க இடத்துல அந்த 3யை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. தென் x equal to -12 + 30 ஏன்னா 10 × 3 30 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. தென் x equal to -12 + 30 / 9 சிம்பிளிஃபை பண்ணுங்கள். -12 + 30 பண்ணிங்கன்னா கிரேட்டர் வேல்யூ சைன் வந்துட்டு ப்ளஸ், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஆப்ரேஷன் சிம்பிள் இருந்துச்சுன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். அதான் பண்ணியிருக்கோம். ஸோ x equal to 18/9 வருது. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 9 டேபிளில் 18 வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா அது 2 கிடைக்கும். ஸோ x equal to 2. ஃபைனலி ஆன்சர் வந்து என்னது, x equal to 2, y equal to 3. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.